ரூபாய் 5,000 கோடியை தமிழக அரசு இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடமிருந்து கல்வி நிதியை பெறுவதில் திமுக அரசு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 5,000 கோடியை தமிழக அரசு இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் மத்திய அரசினுடைய நிதியான 5,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு இழக்க நேரிடும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த கருத்து தனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சில சரத்துகள் உள்ளன என்று பல்வேறு தருணங்களில் சுட்டிக்காட்டியும் அதை தமிழகம் எந்த மாற்றமும் இன்றி பின்பற்ற வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக வற்புறுத்துவது இதுவரை தமிழகத்தில் சிறப்பான சாதனைகளை கல்வித்துறையில் அடைய காரணமானதாக பின்பற்றப்படும் இருமொழி கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மும்மொழி கொள்கையை வற்புறுத்தி திணிக்க முயலும் மத்திய அரசின் முயற்சியால் தமிழக மக்களிடையே அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மத்திய கல்வி அமைச்சர் PMC திட்டத்தை ஏற்காவிட்டால் 5,000 கோடி நிதியை தமிழகம் இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் மீது மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த அரசு திமுக அரசு பொதுவெளியில் அதுபோன்ற பயனற்ற விவாதங்களை மத்திய அரசு இதுபோல் தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் சரத்துகள் பற்றி விரிவான ஆலோசனை மேற்கொண்டு ஒரு சுமூக முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் கல்வித்துறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் SSA போன்ற திட்டங்களின் நிதியை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் திமுக அரசு பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி கலந்தாலோசனை செய்து மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியுள்ளார்கள் என்பதையும் ஸ்டாலின் மாடல் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.